மீரா ஏன் இப்படி ஓடுற? பொறுமையா போ. டேய் டேய். வணக்கம். போன ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி பொன்மேன் படத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சோ அப்படி இது கேன்சல், அது கேன்சல், இந்த ஷோ இப்போ இல்லை, தேவா படத்துக்கு சப்டைட்டில்ஸ் இல்லைன்னு என்னை துரத்தி கடைசியில் இந்த படத்தை பார்க்க வச்சிருச்சு இந்த சமூகம். அக்ஷய்குமார் பயோபிக் 2 வார்த்தைகள் ஒரே சென்டென்ஸில் வந்தாலே பல கிலோமீட்டர் தூரம் மெயின்டைன் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கிற ஆள் நான். ஆனால் போன வாரம் ரிலீஸ் ஆன இந்த ஸ்கை ஃபோர்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்துச்சுங்கிறதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. முக்கியமாக சென்னையில் சப்டைட்டில்ஸோட இந்த படம் ஓடுறதுனால சரி நேரத்தை கடத்தி எதையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த ஸ்கை ஃபோர்ஸாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கை ஃபோர்ஸ் 1965 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் சென்ட்ரல் பாகிஸ்தான் வரைக்கும் ஊடுருவி போய் அவங்களுடைய ஏர்பேஸை செம்மையாக சிதைச்சிட்டு வந்தாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அது எப்படி நடந்துச்சு, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னென்னங்கிறதான் இந்த படம் அப்படின்னு என்ன மாதிரி நீங்களும் நினச்சிங்கன்னா அது தப்பு. எஸ், இன்டர்வல் முடிஞ்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த கதையை தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த அட்டாக்ல காணாமல் போன ஒரு இந்தியன் சோல்ஜர் இருக்கார். ஸோ அவர் என்ன ஆனார் அப்படின்னு கிட்டத்தட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி கதை போகுது. அந்த சோல்ஜர் யார், அவர் நிஜமாவே காணாமல் போனாரா இல்லையா, அவருக்கு என்ன தான் ஆச்சு, இந்த வாரில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 23 வருஷங்கள் கழிச்சு எதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மகாவீர் சக்ரா அவார்டு கொடுத்தாங்க, இதெல்லாம் தான் இந்த ஸ்கை ஃபோர்ஸ். இப்படி ஒரு பயோபிக்னா அக்ஷய்குமார் ஒரு டெம்ப்ளேட் உள்ள போயிடுவார். அந்த டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பட் குமாரோ மஹூஜாங்கிற அந்த கமாண்டர் கேரக்டரில் கன்வின்சிங்காகவே இருக்காரு. ஸ்கை ஃபோர்ஸ் மிஷன் பிரீஃபிங்கில் இவர் பேசும்போது நிஜமாவே கொஞ்சம் நம்மளுக்கு எமோஷனலாகவும் அப்படியே பேட்ரியாட்டிசம்லாம் பயங்கரமாக ஃபீல் ஆகுது. நைஸ். மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே செகண்டரி கேரக்டர்ஸ் தான். இதில் பாகிஸ்தானி சோல்ஜராக வர ஷரத் கேல்கர், அமித் கேரக்டரில் வர வருண் பதோலா, லாரன்ஸுங்கிற கேரக்டரில் மனிஷ் சௌத்ரி உள்ளிட்ட நடிகர்கள் கொஞ்சம் நோட்டிசபிளான நடிப்பை கொடுத்துருக்காங்க. சாரா அலிகான் கேரக்டராகவே ரொம்ப சுமாரான ரேட்டிங், அவங்க சும்மா கடமைக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. அக்ஷய்குமார் வைஃப் ஆகிற நிம்ரத் கவுருக்கு அந்த வேலையும் இல்லை, நான் தான் இருக்கேன் இல்லைங்கிற மாதிரி ஒரு ரோல் பாவமாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக வீட்டு காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்படியான வார் படங்களுக்கு வார் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் தான் க்ரூஷியலாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் டிசைன், ஸ்ரீகர் பிரசாதோட எடிட்டிங் மூணுமே இந்த ஏர் பேட்டில் சீன்ஸை காட்டும் போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சிஜியும் கூட நாட் பேட். ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் பண்ணுற சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் கார்ட்டூனிஷா ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே நல்ல எக்ஸிகியூஷன். சந்தானகிருஷ்ணன் ரவிச்சந்திரனுடைய சினிமாகிராஃபியும் நல்லாவே இருந்தது. டனிஷ் பாக்ஜியோடைய பாடல்கள், ஜஸ்டின் வர்கீஸோடைய பின்னணி இசை ரெண்டுமே ரொம்ப சுமார். இன்சிடென்டலி இதே ஜஸ்டின் வர்கீஸ் தான் பொன்மேனில் நல்ல ஸ்கோர் கொடுத்துருந்தாரு. அதுவும் இந்த சோகமான சீன்லாம் இந்த படத்தில் வரும்போது ஒரே மாதிரியான பாட்டை பிஜிஎம்ல போட்டு காதுக்குள்ளேயே சோகத்தை புரிஞ்சிருக்காங்க. உண்மையாக நடந்த ஒரு கதை, ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, இது இவ்வளோ நாளாக வெளியே வரல அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு கதை. ஸோ இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணி படமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணது யாராக இருந்தாலும் அவங்கள முதல்ல நம்ம பாராட்டணும். இதில் படத்துடைய முதல் பாதி டாப் கன் ஃப்ளேவரில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கேரக்டர் டைனமிக்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ஏர்ஃபோர்ஸ் செட்டிங்னு ஃபெமிலியராகவே இருக்குது. பட் படம் ஆரம்பமாகிறது 1971. ஸோ 1965 என்ன ஆயிருக்கும்னு சின்னதாக ஒரு ஆர்வத்தை தூண்டிடுறாங்க. பாகிஸ்தானி சோல்ஜர் நடத்தப்படுற விதம், டிசிஷன்ஸ் எடுக்க தாமதமாகிறதுனால வர இழப்புகள், அதுக்கப்புறம் இந்தியாவோட பதில் அடின்னு ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. வந்து செகண்ட் ஹாஃப்ல இந்த ஸ்கை ஃபோர்ஸ் மிஷன் முடிஞ்சு ஒரு முக்கியமான கேரக்டர் காணாமல் போன அப்புறம் தான் படம் நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அந்த கேரக்டருக்கான தேடல், அதில் வர தடைகள், பல வருஷங்கள் கழிச்சு அது கண்டினியூ ஆகிற பாயிண்ட், அதுக்கப்புறம் அதோட இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்டிகேஷனில் ரிவீல் ஆகிற விஷயங்கள், இதெல்லாம் நிஜமாவே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளை அடுத்தடுத்து ஆச்சரியப்படுத்துகிற நம்ப முடியாத விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த ரியல் ஸ்டோரி ஃபேக்டர் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். பட் மிக முக்கியமான கேரக்டரில் வீர் பஹாரியான ஒரு புதுமுகத்தை காஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த காஸ்ட்டுக்கும் இந்த கேரக்டரோட ரைட்டிங்கும் தான் இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனைகள். அவர் நடிப்பு ரொம்ப சுமாராக அமைச்சராக இருக்குது. அந்த விக் வேற கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த கேரக்டர் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாமல் ஒரு கார்ட்போர்ட் கேரக்டராகவே வந்து போகிறாரு. இதனாலேயே இந்த கதை தர வேண்டிய அந்த எமோஷனலாக ஒரு அழுத்தம் இருக்குல்ல, அது தராம ரொம்ப லைட் வெயிட் டைம் பாஸ் படமாக போயிடுது. தென் அந்த கேரக்டருக்கான ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப மேலோட்டமாகவே எழுதப்பட்டிருக்கு. எந்த ஃபீமேல் கேரக்டரும் இந்த படத்தில் ஸ்ட்ராங்காக எழுதப்படாததும் இந்த படத்தோட எமோஷனல் கோர் வீக்காக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். அக்ஷய்குமார் நல்லா நடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு பயோபிக் இமேஜ் இல்லாத இன்னொரு ஹீரோ நடிச்சிருந்தா இன்னும் கூட இந்த கதையோடைய தீவிரம் கன்வே ஆயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அவருக்காகவே சில ஹீரோயிஸ் விஷயங்களும் சேர்த்துருக்காங்க, அதையும் கூட நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம். மொத்தத்தில் இந்த ஸ்கை ஃபோர்ஸ் நான் எதிர்பார்க்காத ஒரு டீசென்டான ஆக்ஷன் இன்வெஸ்டிகேட்டிவ் டிராமா திரைப்படம். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. மல்டிப்ளெக்ஸாக சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது.